காணோன்னு பயந்துட்டியா? என்ன விளையாட்டு இல்லடா. நீ காணோன்னு கொஞ்ச நேரத்துல அப்படியே துடிச்சு போயிட்டு தெரியுமா? என் வாழ்நாள்ல நான் இவ்வளவு பதட்டமானதே கிடையாது. இனிமே விளையாட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் செய்யாது, புரியுதா? சாரி நந்தினி, நீ கண்ணத்தோட கண்ணை தொடச்சிக்கோ. நான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பதட்டத்தில் நான் டென்ஷனில் ஒன்றுமே புரியாமல் நான் கை நீட்டிட்டேன். என்ன மன்னிச்சிரு நந்தினி. பரவாயில்ல செல்வம், எனக்கு காணோங்கிற கோவத்துல உரிமையா என்ன நீ கை நீட்டி அடிச்சல்ல, என் மேல நீ எடுத்துக்கிட்ட உரிமை ரொம்ப பிடிச்சிருந்தது செல்வம். நீ என்ன காணோன்னு துடிச்சு போயிட்டல்ல, நீ என் மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். செல்வம், நான் உன்னை கேட்கட்டுமா? இந்த கொஞ்ச நேரம் என்ன காணோன்னு பதறி போயிட்டியே, இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க போறேன்னே தெரியல. உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியுமா? இது எங்க வாழ்க்கை, நாங்க தான் முடிவு பண்ணணும். இதுக்கப்புறமும் நந்தினி இங்கதான் இருக்கணும்னு யாராவது பேச வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க வேண்டாம். அது நீ இப்போ காணாம போனதுக்கும் வெளிநாட்டு போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? பைக் ஓட்ட தெரியாம கீழே விழுந்துட்டேன்னு தான் நான் பதறி போயிட்டேன். எனக்கு பைக் ஓட்ட தெரியும் செல்வம், உன்கிட்ட சும்மா பொய் சொன்னேன். உண்மையிலே நான் வெளிநாடு போறதுல உனக்கு வருத்தம் இல்லையா? சந்தோஷம் தானா? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, அதுக்காக நான் வருத்தப்படலன்னு சொல்ல முடியாது நந்தினி. வாழ்க்கையில எல்லாரும் எல்லாரையும் ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சுதானே ஆகணும். அதுவும் நானே தான் இப்போ உன்னை ஊருக்கு அனுப்புறேன். நீயும் இப்போ கனடாக்கு போற இடத்துல புது சூழ்நிலை, புது வேலை, புது நண்பர்கள், கொஞ்ச நாள தானெல்லாம் மாறிடும் நந்தினி. இங்க நடந்தது எல்லாத்தையுமே நீ மறந்தாலும் மறந்துடுவேன். அவளையே கொஞ்ச நாள்ல செல்வம் யாருன்னு கூட நீ கேட்டாலும் கேட்ப. ஒருவேளை புத்தி பேதலிச்சு போற நிலைமை வந்தா கூட அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது. அதெல்லாம் சும்மா நந்தினி. ஏன் உங்க அப்பா மேல நீ எவ்வளவு உயிரா இருந்த? அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு துடிச்ச, எவ்வளவு அழுதுருப்ப. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வரலையா? அதான் எல்லாம் அதே மாதிரிதான். சரி வா போலாம். நீ பாட்டுக்கு நேரா ஃபிளாட்டுக்கு போயிடாத, அதுக்கு முன்னாடி சில இடத்துக்கு போகணும். இன்னும் வேற எங்க போனோம்? நீ போ, நான் சொல்றேன். செல்வம், ஒரு நிமிஷம் நிறுத்து. அந்த கோயில் உனக்கு ஞாபகம் இருக்கா செல்வம்? செல்வம், நான் உன்னை கூப்பிட்டதே உன் கூட பேசணுங்கிறதுக்காக தான். வா, அப்படி உட்கார்ந்து பேசலாம். நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம காதல் இருக்கே.
இந்த கோயிலுக்கு தான் செல்வம். என் காதலை சொல்றதுக்காக முதல்ல உன்னை கூப்பிட்டுட்டு வந்தேன். நீ வந்ததும் வராததுமா என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்த. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதோ அந்த இடத்துல தான் நான் அர்ச்சனாங்கிற பொண்ணை முதல்ல உனக்கு கை காமிச்சேன். நீ உன் அர்ச்சனாங்கிற தேவதைய முதல்ல பார்த்த இடம். அங்க பாரு. இந்த இடத்துலதான் உன் மனசுக்கு பிடிச்சவளை நீ தேர்ந்தெடுத்த. என் மனசுக்கு பிடிச்சவனை நான் பறி கொடுத்தேன். கனடா போறதுக்கு முன்னாடி பழைய இடங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, ஃப்ளாட்டுக்கு போலாமா? இல்ல, இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும். வா. செல்வம், அந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ நடுவுல நின்னுட்டு இருந்த. நான் கார்ல உன்னை சுத்தி சுத்தி வந்து என் மனசுல இருந்த காதலை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன், வண்டி நிறுத்து. முடியாது. நீ ஐ லவ் யூ சொன்னாதான் வண்டி நிக்கும். அன்னைக்கு கூட என் மேல இருந்த கோவத்துல எதுவுமே பேசாம இப்படிதான் உம்முன்னு நின்னுகிட்டு இருந்த. அன்னைக்கு நான் உனக்கு உதவி செஞ்ச முதலாளியோட பொண்ணு. அவருக்கு நன்றி கட்டத்தனமா நடந்துக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனால என் காதலை ஏத்துக்க தயங்குனேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்வம். அன்னைக்கே நீ என் காதலை ஏத்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு நான் பிறந்த மண்ணை விட்டு பழகின மனுஷங்களை விட்டு பொண்ணை விட்டு போக வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்குமா சொல்லு? வெக்கத்தை விட்டு சொல்ற செல்வம். அப்ப நீ என் காதலை ஏத்துக்கலனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் முதல்ல என் மனசுல வந்த காதல் விலைக்கு போகவே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியே அந்த காதல் இருந்துகிட்டே இருக்கு செல்வம். நீ நீ எனக்கு கிடைக்கலங்கிற வேதனை, வலி, தவிப்பு இதெல்லாம் அதிகமா இருந்துகிட்டு இருந்தது. என் மனசுல இருந்து சுத்தமா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன்னு என்னால போய் சொல்ல முடியல செல்வம். அர்ச்சனா பெரிய அதிர்ஷ்டசாலி செல்வம். ஏன் அளவுக்கு படிப்பு கிடையாது, பணங்காசு கிடையாது, உலக அறிவும் தெரியாது. ஆனா இது எல்லாம் இருக்கிற என்ன உனக்கு பிடிக்கல. இது எதுவுமே இல்லாத அவங்களும் உனக்கு பிடிச்சிருந்தது இல்ல? அப்ப அவங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. இது தெரியாத உங்க அப்பா மத்தவங்க எல்லாம் என்ன போய் அதிர்ஷ்ட தேவதா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால நீ வாழ்க்கையில வளர்ந்திருக்கலாம், பெரிய ஆளா வந்திருக்கலாம், காரு பங்களான்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனா நான் உன்னை இழந்துட்டேனே செல்வம். அர்ச்சனாக்கு உன்னை வாரி கொடுத்துட்டேனே. ஏன் செல்வத்தை இழந்த? நானா அதிர்ஷ்டக்காரி? நானா ராசியானவ? சொல்லு செல்வம்,
நான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலி. ச்சே, நான் ஒருத்தி பைத்தியக்காரி மாதிரி ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல செல்வம். ஊருக்கு போற நேரம் நெருங்க நெருங்க மனசுக்குள்ள இருக்கிற பழைய விஷயங்கள்லாம் அப்படியே. சரி வா, நம்ம இங்க இருந்து போயிடுவோம். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன். வா. செல்வம், நான் உன் இடுப்புல கை போட்டு அணிச்சுக்க கூடாதா? நான் உன்னை அணிக்கிறேன்னு நினைச்சுக்காத. என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற உன் குழந்தைக்கு அப்பாவோட ஸ்பரிசம் கிடைக்க வேண்டாமா? அதுக்குதான். பின்னாடி உன்னோட வாழ்நாள்ல உன்னோட குழந்தைய நீ சந்திக்க போறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதனாலதான் இப்பவாவது உன் உடம்பு சூட்ட உணர்ந்துகிட்டுமேனு தான் நான் உன்னை கட்டி அணைச்சேன். எனக்கு இந்த சந்தோஷம் போதும் செல்வம். ஒரு நாள், அரை நாள் கூட இல்லை, அதுக்குள்ள ஒரு யுகம் உன்னோட சேர்ந்து வாழ்ந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டேன். தேங்க்யூ செல்வம், தேங்க்யூ சோ மச். மணி 4 ஆச்சு. 4 மணிக்கெல்லாம் என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இன்னும் காணோம். இது வரைக்கும் போனும் பண்ணல. மணி வேற ஆயிட்டே இருக்கு. இன்னும் இவரை காணுமே. என்னம்மா மணி 4 ஆயிடுச்சு, சார் இன்னும் வரலையே? ஆமா பேபி, நந்தினி கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன வந்து கூட்டிட்டு போங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் நந்தினியை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போலான்னு அவர்கிட்ட சொல்லி இருந்தேன். இன்னும் காணோம். அம்மா சார் செல்லுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. என்னம்மா லைன் கிடைக்கலையா? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சார் எதுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? ஒருவேளை சார்ஜ் இல்லாம இருக்குமோ என்னமோ. என்னம்மா நீங்க இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க? உடனே நந்தினி செல்லுக்கு ட்ரை பண்ணுங்கம்மா. என்னம்மா? நந்தினி போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அது எப்படிமா 2 பேரோட செல்போனும் ஒரே நேரத்துல ஸ்விட்ச் ஆஃப்னு வரும்? அம்மா இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டு தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லி இருந்தா அவர் எப்படி பண்றாருன்னே தெரியல. அவங்க ஏர்போர்ட் கிளம்பி போனாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே புரியல. பேபி, நீ என் கூட வா. நந்தினி ஃபிளாட்ல போய் பாப்போம். சரிங்கம்மா.